ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி வந்து நம்ம முட்டை தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் வந்து 4 முட்டை எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பவுலில் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இதை நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை பீட் பண்ணி வச்சுருக்கிறதாங்க நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதை வந்து இப்போ நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். இந்த பாத்திரத்தில் இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன்னா, லைட்டாக தான் ஊற்றிருக்கேன். அதை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஆயிடுச்சு இல்லையா? இப்போது இந்த முட்டையை இதில் ஊற்றிக்கலாம். இப்போது அடுப்பில் இட்லி பாத்திரம் வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது இதை அதில் உள்ளே வச்சு நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். வேகட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம முட்டை வெந்து வர்றதுக்குள்ளே நம்ம வந்து அதுக்கு தேவையான பொருட்களை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, கசகசா இதெல்லாம் நம்ம இப்போது அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா பொடி பண்ண போகிறோம். இதை பொடி பண்ணிவிட்டு இது கூட இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அது கொஞ்சம் அரைச்சி எடுத்துட்டேங்க. இப்போ அது கூட வந்து 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு கப் அளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ முட்டை வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு தட்டில் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பீஸா. பாருங்கள், முட்டையோட சூடு ஆறிடுச்சு. இது சைடில் வந்து கொஞ்சம் நம்ம இப்படி பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டில் போட்டோம்னா வந்துடும். அவ்வளோதான். பாருங்கள், வந்துருச்சு. இதில் லைட்டாக ஒட்டி இருக்குது. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்படியே நம்ம சின்ன சின்ன ஸ்லைஸாக பண்ணால் போதும். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது பன்னீர் மாதிரியும் இருக்கும். இதே மாதிரி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. பாருங்கள், எல்லாமே நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது வெங்காயமும் அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அதை தாளித்து விட்டுக்கலாம். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்காங்க. இப்போ நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம் அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஏன்னா இதை நம்ம பச்சையாக அரைச்சி எடுத்தோம் இல்லையா. இப்போ இது வணங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு 3 தக்காளியை அரைச்சி எடுத்துக்கலாம். 3 தக்காளி எடுத்துருக்கோங்க. இதை நம்ம இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், 3 தக்காளி நம்ம இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளியோட பச்சை வடையும் போகணும். இப்போ இது கூடயே நம்ம கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. உப்பு, கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு நம்ம வெறும் இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு தான் போட்டோம். இப்போது கொஞ்சம் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நல்லா பச்சை வாடையெல்லாம் போகட்டும். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பச்சை வாடையெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் பச்சை வாசம் போயிடுச்சுங்க. நம்ம இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன், போதும் இந்த அளவுக்கு இருந்தால். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. பச்சை வாசையெல்லாம் போயிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா முட்டை, அதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பன்னீர் மாதிரியே இருக்கும். இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். இதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் வந்து 4 முட்டை போட்டிருக்கேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் 6 முட்டை கூட போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுற அளவுக்கு தான் டேஸ்ட் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடுவோம். அப்போ தான் முட்டையிலையும் இந்த உப்பு காரம் எல்லாமே பிடிக்கும். அவ்வளோதாங்க, முட்டையிலையும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. உப்பு காரம் எல்லாமே நல்லா பிடிச்சிருக்கு. இப்போது இதில் நம்ம கொஞ்சம் மல்லித்தலை தூவிக்கலாம். அவ்வளோதான், முட்டை தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.